அனைவருக்கும் வணக்கம். பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இந்த பசுமையான பயிர்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு கார்த்தி. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த பசுமையை பயிர்களுக்கு கொடுக்கறதுல பிரதான காரணியே இந்த மண் தான். நிச்சயமா மண் வளம் இருந்தாதான் பயிர்களும் வளமையா பசுமையா வளர முடியும். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார்? என்னுடைய நெருங்கிய நண்பன் கதிரவன் இருக்கான். சரி, உனக்கு கதிரவன் இருக்காரு இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய உழவர்கள் எல்லோருக்குமே பொதுவான உற்ற நண்பன் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு தெரியுமா? நண்பனா? யாருன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். மண்புழு தான் கார்த்தி. மண்புழுவா? அப்ப நம்ம இந்த படத்துல மண்புழுவை பத்தி தான் தெரிஞ்சுக்கிற போறோமா? நிச்சயமா. மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பத்தி தான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். செயற்கை உரங்கள் மண் வளத்தை பாதிக்கின்றன. இதற்கு மாற்று இயற்கை உரங்கள். சுற்றுச்சூழலை கெடுக்காமல் மண் வளத்தை அதிகரிக்கும் மாமருந்து இயற்கை உரங்கள். மண்புழுக்கள் இதற்கு கை கொடுக்கின்றன. உழவர்களின் நண்பன் என்று அழைக்கப்படும் மண்புழுக்களை கொண்டு இயற்கை உரம் தயாரிக்கும் முறை பரவலாகி வருகிறது. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்காக இந்த மண்புழு வளர்ப்பு கூடம் அமைக்க 30,000 ரூபா ஆகும். அந்த வகையில் மானியமாக 15,000 ரூபாய் நாங்கள் விவசாயிகளுக்கு வழங்குகிறோம். தோட்டங்களில் கிடைக்கும் கழிவுகளை மட்கச் செய்து மண்புழுக்களை அதில் அதிகமாக வளரச் செய்வதன் மூலம் மண்புழு உரம் தயாரிக்கலாம். இதனால் நச்சுத்தன்மையற்ற நல்ல மதிப்பூட்டமுள்ள எரு பயிர்களுக்கு கிடைக்கிறது. இயற்கை வேளாண்மைக்கு முக்கிய இடுபொருளா மண்புழு உரத்தை தான் பயன்படுத்துறாங்க. சரி, இப்போ மண்புழு உரம் எப்படி தயாரிக்கணும்னு உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியுமே. தாவரங்களோட கழிவு, அந்த விலங்குகளோட கழிவு, இது ரெண்டத்தையும் மண்புழுவோட உதவியால தான் மக்க வச்சு இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறாங்க. சரியா சொல்லிட்டியே. இயற்கையில் கிடைக்கும் விவசாய கழிவுப் பொருட்களான சாணம், இலை, தழை போன்றவற்றை உட்கொண்டு எச்சங்களை சிறு சிறு உருண்டைகளாக மண்புழுக்கள் வெளியேற்றுவதையே மண்புழு உரம் என்கிறோம். மண்புழுக்களுக்கு உகந்த கழிவுகளான பண்ணை கழிவுகள், காய்கறி கழிவுகள், இலை சருகுகள், விலங்கு கழிவுகள் மற்றும் வேளாண் சார்ந்த கழிவுகளையும் பயன்படுத்தலாம். 16 வகையான சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்களும் பேரூட்ட சத்துக்களும் இந்த மண்புழு உரத்தில் இருக்கிறனால ரொம்ப சிறப்பாக வரும். அதுக்கு அடுத்து முக்கியமான ஒன்றுன்னா களை கட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. என்னென்னா சாதாரண நம்ம தொழு உரமோ மற்ற உரங்கள் போடும் பொழுது, இலைதழெல்லாம் போடும் பொழுது சின்ன சின்ன விதைகள், கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன விதைகள் இருக்கிறதுனால களைகள் அதிகமாக வர வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அந்த மண்புழு உரத்தை பயன்படுத்தும் பொழுது களைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும். தண்ணி விட 3 மடங்கு தண்ணீரை உறிஞ்சி அந்த மண்புழு உரம் வச்சுக்கும். அதனால் பயிர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை 1 வாரம் வரைக்கும் என்ன செய்யலாம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த மண்புழு உரத்தில் இருக்குது. இயற்கை வேளாண்மைக்கு தேவையான முக்கிய இடுபொருளாக மண்புழு உரம் பயன்படுகிறது. இது பயிர் வளர்ச்சிக்கு தேவையான கனிமப் பொருட்களையும் நுண்ணோட்டங்களையும் பயிர்களுக்கு எளிதில் கிடைக்கச் செய்து நல்ல கலப்பு உரமாக செயல்படுகிறது. தீமை தரும் புழு, பூச்சிகள், வண்டுகள், கிருமிகள் இல்லாமல் இருப்பது மண்புழு உரம். மேலும் இது மண்ணில் உள்ள நோய் பரப்பக்கூடிய தீமை தரும் நுண்ணுயிர்களை அழிக்கிறது. ஆர்த்தி, இப்ப நான் மண்புழுவை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்களேன். மண்புழுக்கள்ல மொத்தம் 120 வகைகள் இருக்கு. 120 வகைகள் இருந்தாலும் ரொம்பவே சிறந்த ஒரு மண்புழுக்கள்னா இந்த எபிஜிக் வகையை சேர்ந்ததா சொல்லுவாங்க. சரி, அப்படிப்பட்ட மண்புழுக்கள் நல்ல சிறப்பா வளமா வளரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில அடிப்படை காரணிகளை நம்ம கடைபிடிக்கணும் இல்லையா? அதனால இப்போ நம்ம மண்புழு வளர்வதற்கு தேவையான அடிப்படை தேவைகளை பத்தி பார்க்க போறோம். ஒவ்வொரு வகை மண்புழுவும்
வெவ்வேறு விதமான தட்பவெப்ப சூழலில் வெவ்வேறு ஆழத்தில் 3 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. அனைத்து புழுக்களுமே 45 நாட்களுக்கு ஒரு முறை 30 முட்டைகள் வரை இடும். மண்புழுக்கள் அதிக அளவில் பெருகினால் மட்டுமே அதிக அளவு தரமான மண்புழு உரம் கிடைக்கும். மண்புழுக்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு நல்ல காற்றோட்டம், ஈரப்பதம், உணவு மற்றும் சரியான வெப்பநிலை ஆகியவை இருக்க வேண்டும். மண்புழுக்கள் வசிப்பதற்கான இடத்தில் நிலவும் ஈரப்பதம் எப்போதும் சரியான அளவில் இருப்பது அவசியம். ஈரப்பதம் குறைந்து போனால் புழுக்கள் பாதிக்கப்படும். இதேபோல் ஈரப்பதம் அதிகமானால் புழுக்கள் மூச்சுவிட முடியாமல் திணறி இறந்து போகும். மண்புழுக்களுக்கு உணவாக காய்கறி மற்றும் இயற்கை கழிவுகளை மாட்டுச் சாணத்துடன் கலந்து கொடுக்க வேண்டும். மண்புழுக்கள் இதை உண்டு கழிவுகளை வெளியேற்றுகின்றன. இந்த கழிவுகளில்தான் பயிர்களுக்கு வேண்டிய அனைத்து சத்துக்களும் நிரம்பி இருக்கின்றன. இயற்கை விவசாயம் தாங்க இப்போ 5 to 6 வருஷம் ஆகுதுங்க. நான் எந்த உரமோ பூச்சி மருந்தோ அல்லது செயற்கை உரம் எதுவுமே நான் காட்டுக்கு போடுறது இல்லைங்க. எல்லாம் இந்த ஆட்டுடைய சாணம், மாட்டு சாணம் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேங்க. இப்போ நான் மண்புழு உரமும் போட்டிருக்கிறேங்க. இதுதான் நான் பயிர்களுக்கு எல்லாமே கொடுக்கறது பூராமே இருந்தாங்க. இதுதான் நல்லா இருக்குங்க. மண்புழு வாழ்வதற்கான வெப்பநிலை என்பது 16 முதல் 28 டிகிரி சென்டிகிரேட் ஆகும். வெப்பநிலை அதிகமுள்ள இடங்களில் நிழலில் புழுக்களை வளர்த்து நீர் தெளித்து குளிர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். ஆர்த்தி, மண்புழு உர தயாரிப்புல குறைந்த செலவு ஆனா கூடுதல் பலன்னா சில்பாலின் முறைன்னு சொல்லு. மண்புழு உர தயாரிப்பில் குழிமுறை, குவியல் முறை, தொட்டி முறை மற்றும் சில்பாலின் முறை என்ற முறைகளில் மண்புழு உரத்தை தயாரிக்கலாம். ஆனால் மிக குறைந்த செலவில் மண்புழு உரத்தை தயாரிக்க சில்பாலின் என்ற முறையை கையாளலாம். இந்த முறையானது ஏழை விவசாயிகளும் மண்புழு உரத்தை சொந்தமாக தயாரிக்க ஏற்ற முறையாக இருக்கிறது. எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பம்னு பார்த்திங்கன்னா சில்பானிக் மெத்தடு. இந்த பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இடம் இல்லாதவங்க கூட மொட்டை மாடியில் வளர்க்கலாம். கொஞ்சம் இடம் இருந்தால் கூட அவங்க வீட்டு தோட்டத்தில் கூட வச்சுக்கலாம். மற்ற தொழில்நுட்பத்துக்கும் இதுக்கு என்ன ஆகுனா, மற்றதில் செங்கல் ஜல்லிக்கல்லாம் போட்டு அதுக்கு மேலே மக்கின தொழு உரம் தண்ணி தெளித்து திரும்ப மண்புழு விட்டு நம்ம வளர்க்கணும். ஆனால் இந்த தொழில்நுட்பத்தில் அப்படி கிடையாது. இந்த சில்பானிக் பையில் மரத்து நிழலில் மக்கிய தொழு உரம், பண்ணை கழிவுகள், வீட்டு கழிவுகள் எல்லாத்தை போட்டுட்டு திரும்ப என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் நல்லா தெளித்து விட்டுட்டு திரும்ப எல்லாம் கிளறி விட்டு இப்போ 1 கிலோ மண்புழு விடணும். அது பார்த்திங்கன்னா திரும்ப காலை ஒரு முறையும் சாயந்தரம் லேசாக தண்ணி தெளித்து விட்டுருக்கணும். புட்டு மாவு பதத்தில் இருக்கணும். ஈரமே இல்லாமலும் இருக்கக்கூடாது, அதிகமாக ஈரமும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது தான் இந்த மண்புழு ரொம்ப நல்லா வரும். சில்பாலின் பை என்பது சந்தையில் கிடைக்கக்கூடிய ஒரு வகை செயற்கை பொருளாலான பை ஆகும். சிமெண்ட் தொட்டிகளில் மண்புழு உரம் தயாரிப்பதற்கு பதிலாக எளிதாக தூக்கிச் செல்லக்கூடிய சில்பாலின் பைகளில் மண்புழு வளர்ப்பது சிறப்பானது. 12 அடி நீளம், 4 அடி அகலம் மற்றும் 2.5 அடி உயரம் இருக்கும்படியான சில்பாலின் பாய் அமைப்பில் 1.5 டன் அளவுக்கு கழிவுகளை கொட்டி வைக்க முடியும். இந்த அளவு கழிவை மண்புழு உரமாக மாற்ற சுமார் 3 கிலோ என்ற அளவில் மண்புழுக்களை இட வேண்டும். இதை இப்படி கரெக்டாக நேராக வச்சு கிளியராக 4க்கு 4 வச்சு கம்பு போட்டு 5 அடி கம்பை 6 கம்பை கட்டிட்டு அப்புறம் அந்த 12 அடி கம்பு 4 கம்பையும் சேர்த்து கட்டி வச்சுட்டு ஒரு தொட்டி போல் அந்த இது வரும். புழுக்களுக்கு நல்ல காற்றோட்ட வசதி கிடைக்கிறதுக்காக இந்த வலையமைப்பு கொடுத்து இதில் ஃப்ரீயாக நல்ல இயற்கையான காற்றோட்டம் அந்த புழுக்களுக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு சைடுக்கு 3, 2 சைடும் சேர்த்து 6 வச்சுருக்காங்க. அந்த துவாரங்கள் மழை காலத்தில் அதிகமாக பெய்யக்கூடிய மழை தண்ணீர் இது வெளியே ரிலீஸ் ஆயிரும். நம்ம மண்புழுவுக்கு பிடிக்கக்கூடிய தண்ணி ஒருவேளை அதிகமாக பிடிச்சிட்டாலும் கூட அந்த தண்ணி இதில் கெட்டாமல் புழுக்களுக்கு நோய்கள் வராமல் இந்த தண்ணி வெளியே ரிலீஸ் ஆயிரும். இவ்வாறு பராமரித்து வரும்போது 50 முதல் 60 நாட்களில் மண்புழு உரம் தயாராகிவிடும். மண்புழுக்களை கழிவு குவியலில் இருந்து எடுத்த பின் சில்பாயின் பாயில் குவிந்திருக்கும் மண்புழு உரத்தை சேகரிக்க வேண்டும். இந்த உரத்தை 24 முதல் 36 மணி நேரத்திற்கு நிழலில் உலர்த்த வேண்டும். இது காய்ந்த பின் சல்லடையில் சலித்து எடுத்தால் மிகவும் தரமுள்ள
மண்புழு உரம் கிடைக்கும். மண்புழு உரமானது அடர்ந்த டீத்தூளின் நிறத்தில் இருக்க வேண்டும். இயற்கையிலேயே மண்புழு வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த இயற்கையாக நம்ம வந்து செய்து கொடுக்குறோம். அதாவது மணலும் அல்லது மணல் கிடைக்கலன்னா கரம்பலும் சேர்ந்து இந்த அமைப்பை கொடுத்து இந்த கேப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த கரம்பலை நம்ம ஃபஸ்ட்டு போடணும். சாணி உரம், அதுக்கு அடுத்தது பண்ணை கழிவு, இப்படி மாற்றி மாற்றி கம்ப்ளீட்டாக அந்த 4 அடி உயரத்துக்கும் போட்டுட்டு 1 கிலோ மண்புழு உரம் விட்டிங்கன்னா இதில் ஒரு 60 நாளைக்குள்ளே நமக்கு 10 கிலோ 20 கிலோக்குள்ள மண்புழு வந்து அதிலேயே உற்பத்தி ஆகிடும். 60 நாளையில் நமக்கு உரம் ரெடி ஆகிடும். இதில் 1 டன் நம்ம போட்டிருக்க இதில் வந்து நமக்கு மண்புழு உரமாக 750 கிலோ நமக்கு அது கிடைக்கும். இந்த முறையில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் தங்கள் நிலத்திற்கு தேவையான மண்புழு உரத்தை தயார் செய்து கொள்ள முடியும். கார்த்தி, அங்கக கழிவுகளை மக்க செய்து வளம் குன்றிய மண்ணை கூட பேணி காக்கிற வேலையை மண்புழு செய்து. எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம். அப்படிப்பட்ட மண்புழு உரத்துல என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். மண்புழு உரத்தில் தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ஆகிய அத்தனையும் இருக்கிறது. சுமார் 15% தழைச்சத்து உள்ளது, 0.5% மணிச்சத்து உள்ளது, 0.8% சாம்பல் சத்து உள்ளது, 10 முதல் 12% வரை கரிமப் பொருட்களும் உள்ளன. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் கார்த்தி. இப்போ நம்ம மண்புழு உரத்தை எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத சிறப்பாக கற்றுக்கிட்டாச்சு. ஆமா, இந்த மண்புழு உரங்களை இப்ப பயிர்களுக்கு இட வேண்டிய அளவு குறித்தும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 ஹெக்டருக்கு 5 டன் மண்புழு உரம் இட வேண்டும். இதில் 75 கிலோ தழைச்சத்தும் 25 கிலோ மணிச்சத்தும் 45 கிலோ சாம்பல் சத்தும் இருக்கும். பழத்தோட்ட பயிர்களாக இருந்தால் ஒரு மரத்துக்கு 5 கிலோ அளவில் மண்புழு உரம் இடலாம். தொட்டியில் வளர்க்கப்படும் செடிகளுக்கு உரமிடுவதாக இருந்தால் தொட்டிக்கு 200 கிராம் அளவில் மண்புழு உரம் இடலாம். இந்த வெர்மி கம்போஸ்டுக்கு எங்கள் தேக்கு ஒரு 3000-4000 மரம், இந்த தோப்பில் ஒரு 22 ஏக்கர் இது. 3000-4000 மரம் தேக்கு, ஒரு 750-800 மரம் மாமரம் இருக்கிறதுனால அதனுடைய வேஸ்ட்டும் மாடு வளர்க்குறோம் நாங்கள். அதை வச்சுட்டு வெர்மி கம்போஸ்ட், பஞ்சகவியம் இதெல்லாம் நாங்களே தயார் பண்ணி எங்களுக்கு வேணுங்கிற உரத்தை நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். 45 முதல் 60 நாளில் மண்புழு உரம் உற்பத்தியாகிவிடும் என்பதால் பண்ணையில் சேரும் கழிவுகளை அடுத்தடுத்து மண்புழு உரமாக மாற்றி பயிர்களுக்கு இடலாம். பண்ணை கழிவு என்பது அறுவடைக்கு பின் வயலில் மீதமுள்ள பகுதி ஆகும். வெவ்வேறு பயிர்களிலிருந்து பெறப்படும் வைக்கோல், பயிர்க்கட்டைகள் போன்ற பண்ணை கழிவுகளை சேகரித்து நன்றாக மக்க வைத்து அதனை இயற்கை உரமாக பயன்படுத்த வேண்டும். பண்ணை கழிவுகளை மக்கச் செய்வதற்கு முன்பு அவற்றை சிறு சிறு துகள்களாக மாற்ற வேண்டும். இந்த பணிக்கு துகள்களாக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தலாம். கிளேரிசிடியா இலைகள், பாத்தீனியம் களைகள், அகத்தி இலைகள் போன்றவை பசுமை கழிவுகளாகும். வைக்கோல், காய்ந்த இலைகள், காய்ந்த புல் ஆகியவை கரிமச்சத்து அதிகமுள்ள பழுப்பு நிற கழிவுகளாகும். இவ்விரண்டு கழிவுகளையும் சேர்த்து மக்க வைத்தால் அக்கழிவுகள் விரைவாக மக்கிவிடும். குவியலை 15 நாட்களுக்கு ஒருமுறை கிளறி விடுவதால் கீழுள்ள பொருட்கள் மேலும், மேலுள்ள பொருட்கள் கீழும் செல்கின்றன. இவ்வாறு கலக்குவதால் நுண்ணுயிரிகளின் செயல்பாடு தூண்டப்பட்டு மக்குதல் வேகமாக நடைபெறுகிறது. மக்கிய உரம் தயாரிக்கும் போது 60% ஈரப்பதம் இருக்க வேண்டும். தாவர மற்றும் விலங்குகளின் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட உரம் பண்ணையிலேயே கிடைக்கிறது. மக்கிய உரத்தை கலப்பதன் மூலம் மண்ணின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகள் மேம்படுகின்றன. தாவரக் கழிவுகள் மண்ணின் தரத்தை மேம்படுத்துவதால் விளைபொருட்களின் தரம் உயர்கிறது.
தரமான மண்புழு உரத்தை தயாரித்து பயிர்களுக்கு தொடர்ந்து உணவளிக்க கற்றுக்கிட்டாலே உயர் விளைச்சலை பெறலாம். உயர் விளைச்சலை பெற்றா விவசாயிகள் மகிழ்ச்சியா வாழலாம். அதனால மண்புழு உரம் இடுவோம், மகசூலை அதிகரிப்போம்.